வணக்கம். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு வரலாற்றிலேயே மறக்கவும் முடியாத ஒரு கருப்பு நாள். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தன்றைக்கு என் தமிழ் சொந்தங்கள் இந்த மண்ணுக்காகவும், இந்த மொழிக்காகவும், இந்த இனத்திற்காகவும் உயிர் மீட்ட என் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் வீர வணக்கம். இன்னைக்கு இந்த மே 18 அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியலை. என்ன காரணம்னா, இன்னைக்கு நம்ம வரலாறுகளை நம்ம யாருமே திரும்பி பார்க்கறது கிடையாது. உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 8 மணிக்கு ஃபோன் அடித்து, மச்சான் நாளைக்கு மே 18 நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கணும், நான் உனக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன், அதை ஸ்டேட்டஸாக வைங்கினேன். அவனுக்கு என்னன்னே தெரியலை. இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனைங்கிறது மே மாதம் 18ஆம் தேதி 2009ஆம் தேதி அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு. இன்னைக்கு பாதி பேருக்கு அவன் சொல்கிறான், நான் ஐடியில் இருக்கேன், எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறான். நண்பா, அதாவது நம்ம யாரை பற்றியோ தெரிஞ்சுக்கிறோம், எதுலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், யூடியூப். இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு லிங்க் அனுப்புகிறான், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீ இந்த ஜாதி மதம் இதெல்லாம் விட்டுரு. அதெல்லாம் நம்மளை திசை திருப்புறதுக்காகவும் நம்மளோட ஒரு சில பயனடைகிறதுக்காகவும் செய்யப்பட்ட விஷயம். தமிழனோட வரலாறுனா என்ன? நம்ம பாட புத்தகங்களில் நிறையா படிச்சிருக்கோம். இந்த விஷயத்துக்கும் நம்ம பண்டைய காலத்துக்கும் ரொம்ப சம்மந்தங்கள் இருக்குது. இன்றைக்கி இலங்கையில் இறந்தவங்களாம் வேறு யாரும் கிடையாது, நம்ம ரத்த சொந்தங்கள். இப்போ பண்டைய தமிழர்கள் என்ன செஞ்சாங்க? பண்டமாற்று முறை நம்ம நிறையா படிச்சிருப்போம். கடல் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். பூம்புகார் மிகப்பெரிய ஒரு கப்பல் வணிகத்துக்கான பேர் போன இடம், அது நீரால் மூழ்கப்பட்டது, அழிஞ்சது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் படிச்சிருக்கோம். அன்னைக்கெல்லாம் ஒரு விஷயத்த வாங்கணும்னா, இன்றைக்கி நம்ம நாட்டில் என்ன விளையுதோ தானியங்கள், உணவுப் பொருட்களை கப்பல் வணிகம் மூலியமாக மற்ற நாடுகளுக்கு கொண்டு போயிட்டு அங்கே இருக்க விலை மதிப்பான பொருட்களை இங்கே கொண்டு வருவாங்க. இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறையா நடந்திருக்கு. இப்போ காரைக்குடி, கர்நாடகாத்தான், பள்ளத்தூர், அரியக்குடி, தேவக்கோட்டை, இந்த மாதிரி சைடு வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பர்மா பொருட்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பர்மா பொருட்கள் எல்லாமே இங்கேருந்து செய்யப்பட்ட கடல் வணிகத்து மூலியமாக கொண்டு வரப்பட்டது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பர்மாவில் இருந்தார், எங்கள் தாத்தாவோட அப்பா பர்மாவில் இருந்தாருன்னு நிறையா சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கடல் வணிகம் மூலியமாக அங்கே போனதும், அங்கே இருக்க தமிழர்கள் இங்கே வந்ததும் இப்படி நடந்த விஷயம்தான். இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் தான் அங்கே இருந்தது. ஆக நம்ம சங்க இலக்கியங்கள் கூட இந்த விஷயத்த சொல்லணும். நம்ம ராமாயணம், கம்பராமாயணம் சொல்லுவோம்ல, ராமாயணம், அதில் ராமர் பாதம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அது சில பேருக்கு உடன்பாடு இருக்கும், உடன்பாடு இருக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம் தமிழர்கள் இலங்கையில் நம் தமிழர்கள் தான் இலங்கையில் வாழ்கிறாங்க. நம்ம தமிழ்நாடும் அதுவும் வேறு விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான்ங்கிற ஒரு விஷயத்த நிறையா சொல்லியிருக்கோம். 1974 ஜூன் 26ஆம் தேதி அன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்துலேருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு நம்ம கச்சத்தீவை ஷேர் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அதாவது அன்னைக்கு எடுக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா, 2 பேருமே பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் பேசினது. அது நாள்பட எவ்வளோ நியூஸில் நம்ம பார்த்துருக்கோம். இலங்கை இராணுவ படை மூலியமாகவும் கப்பல் படை மூலியமாக நம்மளோட தமிழர்களை கைது செஞ்சுட்டு போகிறதும், வாங்கி கொள்றதும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்த்துருக்கோம். நம்ம மே மாதம் 18ஆம் தேதி 2009 அங்கே இருக்கக்கூடிய சிங்கள அரசாங்கம் தமிழர்களை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக அவங்க 20 நாடுகளோடு சேர்ந்துக்கிட்டு நம்ம தமிழர்கள் மேலே போர் தொடுக்கிறாங்க. இதில் நம்ம நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ் இன தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவர்களையுமே அழித்து, அவர்கள் வாழ்ந்த வீட்டையுமே அழித்து, தமிழர்கள் இருந்ததுக்கான எந்த அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு இலங்கையில் எத்தனையோ இடங்களில் மயானம் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே முள்ளிவாய்க்கால் போய் தஞ்சம் அடைஞ்சிருங்க, உங்கள் எல்லாரையும் நாங்கள் பாதுகாக்கிறோன்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லி நம் தமிழின சொந்தங்கள் எல்லாரையும்
ஒரே இடத்துல ஒன்று கூட வச்சு 2,00,000 பேருக்கு மேலே ஒன்று கூடின இடத்துல குண்டு போட்டு துப்பாக்கியால் சுட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு குழந்தைகள் அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து 2009 நான் 5ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிச்சுக்கிருந்தேன். அந்த அந்த வீடியோக்கள் பார்த்த ஞாபகங்கள்லாம் இன்றைக்கும் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அவ்வளோ ஒரு வக்கர புத்தியோடு நடந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து. நான் சிஎம் அண்ணாக்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். உங்களால் கச்சத்தீவை மீட்டு கொடுக்க முடிஞ்சால் அது உண்மையிலே எங்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படின்னா நம் கடல் பகுதியில் வாழக்கூடிய மீனவ பொதுமக்கள், மீனவ பெருமக்கள் மீன் பிடிக்கிறதுக்கான உரிமையை வாங்கி கொடுத்தா அது இன்னும் பெரிய சந்தோஷம். தமிழர் என்னும் வரலாறை அனைவரும் தெரிந்து கொள்வோம். தமிழனாய் ஒன்றிணைப்போம்.